டிஃபன் கடை ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான காரசாரமான தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் 6 பல் பூண்டு, நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பழமான தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாயை நல்லா ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா காரசாரமான தக்காளி வேர்க்கடலை சட்னி. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.